ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லீம் அமிர்தகலதரீம் ஆதிசக்தி மகம் மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, ஒரு நல்ல கதையோடு ஆரம்பிப்போம். முன்னொரு காலத்தில் ஆதிசங்கரர் மதுரைக்கு வருகை தந்தார். அப்படி மதுரைக்கு வரும்போது கிராமங்களெல்லாம் கடந்து தானே நகரத்துக்கு வரணும். அப்படி கிராமங்களில் கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு வயதான பெரியவர் வீட்டில் அழுதுன்ட்ருக்கிறார். நாளை காலையில் இந்த பாரா உஷார்ன்ற உத்தியோகம் இரவு சொல்லிட்டு வரணும், அவருடைய பீரியட் அது. ஆனால் அவர் வயது ரொம்ப 96 வயசாகிடுதே, என்னால் போக முடியலையே, ராஜா காலையில் தண்டிச்சிட்டு வரேன்னு கவலை. அழுதுகினே இருக்கிறத பார்த்துட்டு இருந்தார் ஆதிசங்கரர். உடனடியாக மாறு வேடம் பூண்டு ஆதிசங்கரர், தாத்தா எதுக்கு அழுவுற அப்படின்னு போய் கிட்ட போய் கேட்குறார், சின்ன பையன் உருவத்தில். உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த மோளம் இருக்கேன், இந்த மோளம் எடுத்து அடிச்சுக்கிண்டே பாரா உஷார்னு ராத்திரி நகரப்பகுதியில் சொல்லணும். எனக்கு வயசாகிடுத்து, காலையில் அரசன் தண்டிச்சிடுவார் நான் போகலன்னா அப்படின்னு அழுதார். நீ கவலைப்படாத தாத்தா, நான் போய் சொல்கிறேன்னுட்டு அந்த மோளத்தை எடுத்துக்கினார். ஆதிசங்கரர் தன் சுயரூபத்தோடு அந்த மோளத்தை எடுத்துக்கிட்டு மதுரை உள்ளார நுழையிறார். அப்படி ஒரு ராத்திரி ஜாமம் சொல்லிட்டு வர்றார். எப்படி சொல்லிட்டு வர்றார்? அந்த ஜாக்கிரதா என்ற ஒரு வார்த்தையை எப்படி வர்ணிக்கிறார்னா, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பாரியம் நாஸ்தி புத்திரம் நாஸ்தி சர்வம் நாஸ்தி ஜாக்கிரதா 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 அப்படின்னு ஒரு மூலம் 3 தடவை அடிக்கிறார். இப்படியே சொல்லிகிட்டே போகிறத பார்த்து பாண்டிய மன்னன் மாறு வேடத்தில் நகர் சோதனைக்காக வரும்பொழுது, மந்திரியோடு வரும்பொழுது ஆதிசங்கரர் இந்த மூலத்தை வாசிச்சுட்டே வரார். எப்படி? மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பாரியம் நாஸ்தி புத்திரம் நாஸ்தி சர்வம் நாஸ்தி ஜாக்கிரதா. அப்பா, நீ உபரியில் அழகாக பஞ்சு மெத்தையில் அழகாக கட்டாந்தரையிலெல்லாம் படுத்துன்னு நல்லா தூங்கின்னு இருக்கீங்க எல்லாரும். என் மனைவி, என் மக்கள், என்னுடைய இடம், என்னுடைய ரைஸ் மில்லு, என்னுடைய பேங்க்கு, என்னுடைய கஜானா, என்னுடைய உறவு, என் குழந்தைகள், இப்படியே எனது சொல்லிகிட்டே தூங்கிட்டு இருக்கியே. இதெல்லாம் கடைசி வரலும் உன்னோட பயணித்து வரப்போகிறதில்ல. உன்னோட பயணித்து வரக்கூடியது நீ செய்யக்கூடிய பக்தியும் அறமும் தான். நீ அந்த பக்தியும் அறத்தை அதை பயன்படுத்தாமல் வாழ்க்கையில் தூங்கின்னு இருக்கியே. அந்த பக்தியும் அறத்தையும் செய். பாரா உஷார் ஜாக்கிரதா, பத்திரம் ஜாக்கிரதை, விழித்துக்கொள் அப்படின்ட்டு சொல்கிற அர்த்தம் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம். உறவுகளுக்கெல்லாம் உறவானவன் அந்த பக்தியை கொண்டாட வேண்டும், இறைவனை அறம் செய்ய வேண்டும். இப்படி சொல்லிட்டு வரும்பொழுது பாண்டிய மன்னன் நேராக சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு ஆதிசங்கரர் காலில். பெருமானே, என்னுடைய மதுரைக்கு வந்து நீங்கள் இந்த ஜாக்கிரதா பதவி ஏற்றுக்கிட்டீங்களேன்ட்டு அப்படி சொல்லி கண்கலங்கி நிற்கிறார் பாண்டிய மன்னன். மன்னா, வயதாகிவிட்டது அந்த பெரியவருக்கு.
பரமேஸ்வரன் இந்த கட்டளை இட்டிருக்கிறான்னு செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இது கதையில் வருகிறது. ஆதிசங்கரர் காலத்தில் நடந்தது. நாம் எல்லாரும் நம்முடைய சுதர்மாவை செய்ய வேண்டும். பகவத்கீதையில் சொல்கிறார், சுதர்மாவை யார் ஒருவன் அனுஷ்டிக்கிறானோ, அந்த சுதர்மாவை ஒழுங்காக யார் செய்கிறானோ அவனே நான் வணங்கும் தெய்வம் என்று சொல்லிட்டார். பரமாத்மாவுக்கே ஒரு கடவுள் யாருன்னாக்க சுதர்மாவை. சுதர்மானா என்ன அர்த்தம்? நம்முடைய வயதான பெற்றோர்களை ரட்சிக்க வேண்டும், குடும்பத்திற்கு வேண்டிய கடமைகளை ஒழுங்கான முறையில் ஆற்ற வேண்டும், நம்முடைய கொடுத்த கடமைகளில் அதில் சிரத்தையோடு அந்த கடமைகளை ஆற்ற வேண்டும். இதையெல்லாம் செய்யக்கூடியவனே நான் வணங்கும் கடவுள் என்று கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லின்னு இருக்கார். அதை போல் ஒரு பக்கம் சுதர்மாவையும் செய்யணும், இன்னொரு பக்தியும் அறத்தையும் செய்ய வேண்டும். கதை நல்லா இருக்கும். அன்பு தாய்மார்களே, திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் வாழைப்பழம் தார் கொடுக்கலாம். அந்த வாழைப்பழம் தார் கொடுக்கறது வீட்டில் சுபம் ஏற்பட வேண்டும், அந்த சுபம் நடக்கணும். 4.5 ஆண்டுகள் ஆயிடுத்து தாயே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது லேசாக கண்ணில் தண்ணி வரும் சில தாய்மார்களுக்கு. நல்ல வேலை கிடைக்கல அவனுக்கு, பொண்ணுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் அமையலையே, கல்யாணம் ஆச்சு இன்னும் ஒரு குழந்தை உண்டாகலையே, இன்னும் அந்த 35 பைசா நிர்வாகத்தில் இருக்கிறான், அவன் கூட படித்தவன்லாம் இவனை விட இவன்கிட்ட கல்வி ஆலோசனை பெற்றவன்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பளம், இவன் ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்குள்ளாரே இருக்கிறானே என்ற ஒரு வேதனை. அந்த வாழைப்பழத்தார் எடுத்து போய் திருவோண நட்சத்திரம் நடக்கும்பொழுது பெருமாள் சன்னிதானத்தில் எடுத்து போய் பட்டர் 2 கொடுத்து அந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்து துளசி சடாரி தீர்த்தம் வாங்கின்னு காணிக்க அந்த 108 ரூபா தட்டில் போட்டுட்டு வரணும். அப்படி அந்த வாழைப்பழத்தார் பெருமாளுக்கு தரும்பொழுது சுபம் நடக்கும், நல்ல செய்திகள் உண்டாகும். உடனுக்குடனே வாழ்க்கையில் உங்களுடைய இருப்பிடத்தில் தனம் நிரம்ப ஆரம்பித்து விடும். ஆஹா, ரொம்ப நல்ல முக்கியமான விஷயம் சொல்கிறீங்கப்பா. அன்பு தாய்மார்களே, ஒரு முக்கிய செய்தி. இப்பொழுது சென்னையில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 தினங்கள் சென்னை மயிலாப்பூரில் ஹோட்டல் கற்பகம், அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெற்கு மாடவீதி குளக்கரை எதிரிலேயே ஹோட்டல் கற்பகம் இருக்கிறது. அதில் 119ல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் அம்மா தங்கியிருக்காங்க. அது சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையிலும் அங்கே இருக்கிறேன். அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்காலம், நலன்கள் எல்லா விஷயங்களையும் அறியலாம். அன்பு தாய்மார்களே, சென்னையை பொறுத்தவரையிலும் 1000 குடும்பங்கள் அன்றைக்கி ஒரு சத்சங்கத்துக்கு போகிறாங்க, ஒரு லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சத்சங்கத்துக்கு போகிறாங்கன்னாக்க அங்கே தாய்மார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. அந்த பெலா அம்மாவா எனக்கு பேர், பெலான்னா பெலாகுப்பம் இந்த ஊர் பேர், அதனால் பெலா அம்மா. அந்த அடிகளாருடைய யூடியூப் பார்த்தியா இன்றைக்கி என்ன சொன்னாங்க, அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தரண்டி போடுறா, தினம் வாரம் போட்டுட்டே இருந்தா அப்படின்றாங்க ஒரு அம்மா. இன்றைக்கி என்ன அபூர்வ விஷயம் சொன்னாங்க, யூடியூப்பு ஒருத்தர் பார்த்து அதை 100 பேருக்கு பாஸ் பண்ணுறாங்க அந்த சத்சங்கத்தில். அப்படியே அந்த ஒரு யூடியூப்பில் எல்லாரும் தாய்மார்களும் சென்னையில் நிறைய பெரியவர்கள் சான்றோர் பெருமக்கள்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு அதிசயமாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், அந்த அருளுரை அபூர்வ விஷயம் அப்படின்னு தாய்மார்கள் பார்த்துட்டுருக்கீங்க, பெரியவர்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அதனால் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய தினங்களில் அருள்வாக்கு கேட்க வரலாம். சாயந்தரத்தில் என்ன நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க. அன்பு தாய்மார்களே, வசம்பு இருக்குது பாருங்கள், அது ராத்திரியில் பேர் சொல்ல மாட்டாங்க, அதனால் பகலில் சொல்லுவாங்க வசம்பு. அது குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்காக பண்ணுவாங்க, மருந்து குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வசம்புக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் தெரியுங்களா? ஒரு துளி போகிற வசம்பை எடுத்து பீரோவில் போட்டு வைங்க ஒரு பக்கம், பண கஷ்டம் இல்லாமல் அந்த குடும்பம் வண்டி ஓடும். மறுபடியும் சொல்லுங்கள் தாயை, பண கஷ்டம் ரொம்ப ஆட்டி படைக்குது. உங்கள் யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பேசிகிட்டே வருவீங்க அம்மா. ஆமாம், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும், சுபமஸ்து எல்லாருக்கும். அந்த சுபமஸ்து என்ற ஆசீர்வாதத்துக்காகவே எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கீங்க. அன்பு தாய்மார்களே, அந்த வசம்பை கொஞ்சோண்டு வாங்கி நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி அதை பீரோவில் போட்டு வைங்க. துணிமணி அடைக்கிற பீரோவில் கூட ஒரு பக்கம் போட்டு வைங்க, ஒரு துளி போகிறோம். பண கஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க வீட்டில்.
அதே சமயத்தில் அந்த கெட்டது திருஷ்டி கெட்ட கனவுகள் வீட்டில் சண்டையாக இருக்குது தாய், வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்றாங்க. போகிறாரு, கஷ்டப்பட்டு எல்லாம் செலவு பண்ணின்னு போகிறாரு, இன்றைக்கி வேலை ஆகலை, சும்மாவே திரும்பி வராரு. அந்த மாதிரி அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விடும். அந்த வசம்பு பீரோவில் வைக்கணும். அன்பு தாய்மார்களே, விரயமும் வியாதியும் கடனும் நீங்கும் வசம்பு பீரோவில் இருந்தாக்க. அன்பு தாய்மார்களே, ஆடி மாதத்திலிருந்து மார்கழிக்குள்ளர தக்ஷண திசையில், தென் திசையில், அதாவது விழுப்புரத்துக்கு அந்தாண்ட பக்கம் கன்னியாகுமரி வரையிலும் தட்சிண திசை தான். ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதத்துக்குள்ளார ஒரு தடவை ஏதாவது ஒரு ஸ்தலத்தை போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோ இல்லை அந்த ஸ்தலத்தை சுற்றிட்டு வரணும். அந்த ஸ்தலங்களில் அந்த தட்சிண திசையில் ஓடின்னு இருக்கிற நதிகளில் ஸ்நானம் பண்ணணும். வரிசையாக இருக்குப்பா ஃபோட்டோ. அவன் காலத்துலலாம் யானை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தை அனுபவித்தான். நான் இன்றைக்கி வீட்டில் அரிசி கடையில் அரிசி மூட்டை வாங்கி குடும்பம் பண்ணுறேன். அந்த ஆள் இருக்கும்போது குடோன் நிறைய அரிசி மூட்டைங்களும் நெல் மூட்டைங்களும் தானியங்களும் நிரம்பி இருந்தது. யாரை சொல்கிறேன்? வீட்டில் இருக்கிற பெரியவங்க படத்தெல்லாம் பார்த்து அப்படி முறைப்பாங்க இந்த காலத்து பிள்ளைங்க எல்லோரும். ஏன் நீங்களே திட்டின்னு இருப்பீங்க, நல்லா ஆண்டுட்டியா. நான் பாரு பாம்பேயில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி எப்படி பட்ஜெட் ஓடும், இன்றைக்கி எப்படி வண்டி ஓடும், அப்படியே கவலையாக இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஃபாரினில் கூடலாம் இருப்பாங்க இதே கவலையோடு. முன்னோர்கள் நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதத்துக்குள்ளார அந்த தட்சிண திசையில் இருக்கிற அந்த நதியில் ஸ்நானம் பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு காரணம். இன்னும் பல காரணங்களில் இது ரொம்ப முக்கியமான காரணம். அந்த பிதிரு தேவதைகள், குருவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுக்கப்புறம் நம்ம பேரில் காருண்யமாக இருந்த பிதிரு தேவதைகளுடைய கடமைகள், அவங்களெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இல்லை என்னடா பண்ணுற, ஏதாவது ஒன்று அர்க்கியம் விடுறியா, இல்லை ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் சர்வம் நாராயணார்ப்பணமஸ்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு நமஸ்காரம் பண்ணி குளிக்கிறியா, ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் நாம் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு நல்ல கதியில் போய் சேர்ந்துடுவாங்க. இவ்வளோ விஷயம் இருக்காப்பா. அவங்க ஒரு கஷ்டமாக இருந்தால் விட நீ ஒரு லெவல் இப்படியே இருக்கும், அடுத்த லெவல் ஏற முடியாது, ஏறுற மாதிரி ஏறி திருப்பி பழையபடி அதே லெவலில் நிற்போம். நாம் வந்ததுமா பல லட்சம், ஆனால் இப்போ வந்து கைமாத்து வாங்கி குடும்பம் பண்ணுறம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் காரணம் வந்து இந்த குறைபாடுகள், பெரியவர்களுடைய குறைபாடு, தெய்வங்களுடைய குறைபாடு, ஆசானுடைய மறைமுகமான ஒரு மன ஆதங்கங்கள் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் தீர்வு வந்து அந்த ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதத்துக்குள்ளர புண்ணிய நதிகள், தென் திசையில் இருக்கக்கூடிய நதிகளில் போய் நீராடிட்டு வரணும். அந்த க்ஷேத்திரங்களை போய் தரிசிக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய பேங்க்கில் 100%க்கு 100% பொருளாதாரம் வளர ஆரம்பிக்கும். அந்த வீட்டில் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் வீச ஆரம்பித்து விடும். ஒரு முறை நீங்கள் அதை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் விலகிவிடும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நல்ல நிலையில் செட்டில் ஆகிடுவாங்க. அப்படியே இந்த இருக்கிற திருவரங்கத்துக்கு போய் ஒரு புண்ணிய நதி காவேரியில் குளிச்சுட்டு ரங்கநாதரை பார்த்துட்டு வந்துடலாம் வா, அம்மா வேற சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு பக்தியோடு அதை செய்யுங்க. அவசியம் இதை பண்ணும் பொழுது, அதுவும் மிக முக்கியமாக இந்த வழிபாட்டுக்கு சில ராசிக்காரர்கள் கூட இம்பார்ட்டண்ட்டு. அதாவது கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, இந்த ராசிக்காரர்கள்லாம் தடைகளை தகர்த்து ஒரு வெற்றியை சாதித்தாக வேண்டும். இந்த வருஷம் என்ன சாதித்தாக வேண்டும்? வெற்றியை சாதிச்சாகணும். அதனால் அவசியம் இதை பண்ணுங்க, வெற்றியை சாதிப்பீர்கள். பொதுவாக எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு பொற்காலம் ஏற்படுறதுக்கு இந்த வழிபாடு செய்யுங்கள். அன்பு தாய்மார்களே, இந்த 12 ராசியில் ஏதாவது ஒரு ஸ்தலம் சொல்லுங்கம்மா, போய் கும்பிடு போட்டால் வீட்டு நிலைமை சரியாகும்பா, என் பையன் மனசு மாறும்பா, என் பையனுக்கு பெரிய வேலை கிடைக்குமா, எங்கள் வீட்டுக்காரு கடினமாக உழைக்கிறாரு ஆனால் கையில் எதுவும் நிற்க மாட்டேது, ஓட்ட வழியாக போயினே இருக்குது எல்லாம். அதாவது சம்பாதிக்கிறதெல்லாம் விரயமாகுது, சேர்த்து வைக்க முடியல. இடம் வாங்கி போட்டிருக்காரு, 35 வருஷம் ஆச்சு. ஒரு கல்லை எடுத்து போய் இறக்கி வச்சார், கல் இறக்கி வச்சதோடு நிற்குதும்பா, அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியல. அதில் எடுத்து போய் முதலீடு போட்டு ஒரு கட்டடமாக கட்டி வைக்கணும்னு முடியல.
அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் ஒரு எழுதிக்கினே இருக்கிறான், முடிவுக்கு வரணும் அப்படின்றாங்க. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் எழுதிக்கினே இருக்கிறவன் வெற்றி பெற்றுவிடுவான். அதாவது மேஷ ராசிக்காரர்கள் அருணாச்சலேஸ்வரரை திருவண்ணாமலை தரிசனம் இந்த ஆண்டு 25, 26 இப்போ நடந்துட்டுருக்கிற ஆண்டுகளில் ஒரு முறை திருவண்ணாமலை தரிசிக்கும் பொழுது வாழ்க்கை இரட்டிப்பு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கைகூடும். சபாஷ். மேஷராசிக்காரர்களே, ஒரு சிம்பிளான பட்ஜெட். திருவண்ணாமலை போகிறோம், அருணாச்சலேஸ்வரரை அம்மாவை போய் பார்க்குறோம், உண்ணாமலை அம்மாவை தரிசனம் பண்ணுறோம். அந்த வாழ்க்கையில் இரட்டிப்பு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப ஆரம்பித்து விடும். வெறுங்கையில் முழம்போட்டிருக்கிற நிலைமை சரியாகி அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல பொற்காலம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு சென்று வாருங்கள். வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியாப்பா, பேப்பரில் எழுதி தான் வச்சுக்கணும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணுன்றது. ஏப்பா அப்படி சொல்கிற? என்ன பண்ணுறது சாமி, நல்லா பண்ணின்னு இந்த 96% என் உழைப்பு தான். ஆனால் பேர் புகழ் வருமானம் வேற ஒருத்தனுக்கு போகுது. எல்லா விஷயத்திலும் அப்படி தான் இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு வாருங்கள். வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பித்து விடும். வாழ்க்கைன்றது உங்களுக்கு திருப்பி கிடைத்து விடும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் 108 திவ்ய தேசங்கள் சொல்கிறாங்க. வைஷ்ணவ பக்தர்களை அடியார்களை கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. ஏதாவது ஒரு கோவில், ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம், திருப்பதியை சொல்லலாம், இன்னும் நிறைய தமிழகத்திலேயே பெரும் திவ்ய தேசங்கள் இருக்குது. 108 தேசங்களில் பெருமாளுடைய சன்னிதானங்கள். அதை விசாரித்து ஒரு முறை அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள். பொற்காலமும் குபேர சம்பத்தும் உண்டாகும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொற்காலம் வரும், எப்போ வரும் அப்படியே காத்துன்னு இருக்காங்க. இப்போ பொற்காலம் வந்துடுது. அந்த பெருமாளை போய் பார்த்துட்டு வரும் பொழுது, அன்பு தாய்மார்களே, கடகராசிக்காரர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் வடிவுடை அம்மன், அதே கடகராசிக்காரர்கள் திருக்கடையூர் அபிராமவல்லி, அங்கே போய் ஏதாவது ஒரு இடம் எது கிட்ட இருக்குதோ அங்கே போய் ஒரு அர்ச்சனையோ தரிசனமோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கடகராசிக்காரர்கள் துன்பங்கள்லாம் தகர்த்து ஒரு நல்ல காலம் வருதுப்பா. எப்போ வருது சாமி, இப்போ சொல்லுங்க அப்படின்றாங்களே, அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல காலம், துன்பங்கள் நீங்கி நல்ல காலம் உருவாகிறது. சகல சம்பத்தும் உங்களை திரும்பி வந்து சேர்ந்து விடும். பெரிய தனவரவு வாழ்க்கையில் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு அவசியம் செய்யுங்க இந்த தரிசனம். சிம்ம ராசிக்காரர்கள் திருவரங்கத்தானையோ அல்லது திருவேங்கடத்தானையோ திருப்பதிக்கோ ஒரு முறை சென்று வாருங்கள். ஆனை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்து உண்டாகும். நெருக்கடியான ஒரு கட்டமெல்லாம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பித்து விடும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அடிக்கடி நெருக்கடிகளை சந்திக்கிறீங்க. அந்த நெருக்கடிகள்லாம் உங்களை விட்டு அகன்று விடும். அதே போல் கன்னியா ராசிக்காரர்கள் மதுரை மீனாட்சியை தரிசனம் செய்ய வேண்டும். அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரருடைய கற்பகாம்பாளுடைய சன்னிதானத்தை தரிசனம் செய்ய வேண்டும். 2019க்கு அப்புறம் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வருஷம் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க. கன்னியா ராசிக்காரங்க பதவி உயர்வு, என்ன உயர்வு? பதவி உயர்வு, அடுத்த லெவல், அடுத்த அந்தஸ்து உங்களை தேடி வருது. வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்துவிடும். குபேர சம்பத்தோடு வாழ்வீர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் எங்கே போயிட்டு வரலாம்? மதுரை மீனாட்சியை போய் பார்க்கலாம். அடுத்தபடியாக மயிலாப்பூர் கற்பகாம்பாளை போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடம் போய் தரிசனம் பண்ணுங்க. அந்த தரிசனம், அந்த க்ஷேத்திரத்தை அந்த ராசிக்காரன் போய் கால் பதிஞ்சாலே போகும். வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. பதவி உயர்வு உண்டாகும். அந்த குபேர சம்பத்து என்பது வாழ்க்கையில் உங்களிடத்தில் வந்து ஐக்கியமாயிடும். துலா ராசிக்காரர்கள் சக்தி பீடங்களில் தரிசனம் செய்ய வேண்டும். பாடல் பெற்ற சக்தி பீடங்களை பெரியவர்களை விசாரித்து அந்த சக்தி பீடத்திற்கு போய் தரிசனம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் அதிரடி வளர்ச்சி உண்டாகும். லாபம் நிறைந்த பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தினுடைய சன்னிதானம் சென்று வர வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படி குலதெய்வம் சன்னிதானத்துக்கு சென்று வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வந்துடுத்துப்பா அவனுக்கு. அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வந்தாலே அனைத்து விதமான வேலைகளும் வெற்றி.
தடைகளை தகர்த்து ஜெயித்து காட்டிவிடுவீர்கள். எத்தனை தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு பாருங்கள், அத்தனை தடைகளும் இந்த வருஷம் தகர்த்து எறிவீர்கள், ஜெயிச்சு காட்டிடுவீங்க. குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும். முடிந்த வரையிலும் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தனித்து நின்ற முருகனை தரிசிக்க வேண்டும். குலதெய்வத்துக்கு போகலாம், அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய தனித்து நின்ற முருகனை பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தடைகள் அனைத்தையும் தகர்த்து எறிய வேண்டும், ஜெயத்தை சாதிச்சாவணும் இந்த வருஷம். அந்த ஒரு பொன்னான நேரம் வந்தாச்சு, கதவு திறந்துட்டாப்பா கடவுள் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்தாச்சு. அதே போல் தனுர் ராசிக்காரர்கள் பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய சன்னதிகளை போய் பார்த்துட்டு வாருங்கள். அவங்கவுங்க ஊர்லேயே பெரிய கோயில் இருக்கும், பிரம்மோற்சவம் நடக்கும், 10 நாள் உற்சவம் நடக்கும். அப்படிப்பட்ட சிவன் கோயில், பெருமாள் கோயிலெலாம் இருக்குது, அம்பாள் கோவில்லாம் இருக்குது. பிரம்மோற்சவம் நடக்கிறத விசாரித்து அந்த இடத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வருஷம். 100க்கு 100 வளர்ச்சி, 100க்கு 100 மார்க்கு போட்டாச்சுப்பா. யாருக்கு? இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய சம்பத்து உங்களை வந்து அடையும் இந்த வருஷம். கடந்த காலத்தினுடைய சூழல், அந்த சுழல் நீர் மாதிரி இருக்கிற கஷ்டத்தை நினைக்க வேண்டாம் இனிமேல். அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க நீங்கள். அப்பப்போ அதை நினைக்கிறீங்க, அதை நினைக்க வேண்டாம். அந்த பிரம்மோற்சவம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த 100க்கு 100% வளர்ச்சியை சாதித்து காட்டிடுவீங்க இந்த வருஷம். அம்பாள் அனுகிரகம் பண்ணுற மகர ராசிக்காரர்களுக்கு நவக்கிரக சன்னிதானங்களை போயிட்டு வரலாம், நவக்கிரக க்ஷேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வாழ்க்கையில் இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருக்கீங்க. நீங்கள் எப்போ ஸ்வீட் சாப்பிட போகிறீங்க? எல்லாருக்கும் நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கீங்க, எல்லாருக்கும் நல்லதை செய்கிறீங்க. அது மாதிரி அந்த மகர ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிப்பு கடவுள் தரார். உங்களுடைய கடமைகள் அத்தனையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. கும்பராசிக்காரர்கள் குளக்கரையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோ அல்லது குளக்கரையில் இருக்கக்கூடிய கணபதியோ தரிசனம் செய்யுங்கள். 6-7 வருஷமாக உங்களுக்கு பரீட்சை கொடுத்தேன், அந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணி வந்தாச்சு. பரீட்சைன்னா புரியுதுங்களா? கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள். அப்பா சாமி, பகைவனுக்கு கூட அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னுவாங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த கும்பராசிக்காரர்கள் கடந்து வந்துட்டீங்க. இப்போ ஸ்டார் டைம் உங்களுக்கு துவங்கி விட்டது. கருணை நிதியும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லா அமைகிறது இந்த வருஷம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? குளக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில், உள்ளூர்லேயே குளம் இருக்குது, அங்கேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும்பா, பிள்ளையார் கோயில் இருக்குது, போய் தேங்காய் பழம் உடச்சிட்டு வந்துடுறேன். அப்படி தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார் டைம் ஆரம்பமாயிடும். இம்முறை வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. பகைவர்களுடைய தொல்லைகள் மேகமூட்டம் போல் சூழ்ந்துண்டே இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களும் சரி, கும்ப லக்னத்துக்காரங்களும் சரி, அந்த தேவதா பூஜையில், தினப்படி செய்கிற தேவதா பூஜையில் அது சரியாயிடும். அன்பு தாய்மார்களே, மீனராசிக்காரர்கள் திருவண்ணாமலை தரிசனம், அடுத்தது மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய நரசிம்மரையோ மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையோ தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய இத்தனை காலம் இந்த மீனராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா, அந்த மீனராசிக்காரங்கிட்ட ஒரு நன்னடத்தை, தூய்மையான நன்னடத்தை உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள். பக்தியிலையும் பீமசேனனை போல பக்தி உள்ளவங்க, அபார பக்தி உள்ளவங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சுனாமிகள் வந்தாலும் ஜெயிச்சு வந்துட்டே இருக்கீங்க. அதே போல் இந்த 25-26 உங்களுடைய அனைத்து விஷயங்களும், உங்களுடைய கடமைகள் சொல்ல வரேனே, அத்தனையிலும் நீங்கள் வென்று காட்டிடுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மலை மீது இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையோ மலை மீது இருக்கக்கூடிய நரசிம்மரையோ தரிசனம் செய்ய வேண்டும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி 2 வரியில் அம்மா சொல்லியிருக்கீங்க. என் பையனை இட்டு போய் செய்கிறேன் தாயே, எங்கள் வீட்டுக்காரை இட்டுன்னு போய் செய்கிறம்மா. நீங்கள் வீட்டில் எல்லாம் நிரம்பி இருக்குமா, துளசி தலமும் தீர்த்தம்தான் இருக்குன்றாங்களே, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்க, எல்லா நன்மையும் உண்டாகும். மிக முக்கியமான செய்தி, சென்னையில் இப்போ முகாமிட்டிருக்கிறதுனால மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகம் குளக்கரை எதிரில் தெற்கு மாட வீதியில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சாயந்தரத்தில் 4 மணிக்கு மேலே நீங்கள் அருள்வாக்கு கேட்க வரலாம்.
சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால தஞ்சாவூரில் இதை பார்த்துன்னே இருப்பீங்க. அம்மா அவங்க அடிகளார் அங்கே வந்திருக்காரு, மயிலாப்பூர் கற்பகத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. டெல்லியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருப்பாங்க. மயிலாப்பூருக்கு போயிட்டு வாப்பா, உன்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கும், அந்த இடத்துல ஹோட்டல் கற்பகத்தில் அடிகளார் தங்கியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் தகவல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அந்த ஒரு அனுகிரகம், தெய்வ அனுகிரகம் கூடி வரட்டும். அதே போல் வீட்டில் வேங்க மரமோ அல்லது சந்தனக்கட்டையோ அத்தி பலகையோ ஏதாவது ஒரு பீஸ் வீட்டில் வச்சுக்கோங்க. தீய சக்திகள் வராது, தோல்வி பயம் அகலும், அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். மிக முக்கியமானது லக்ஷ்மி கடாட்சம். அந்த வருதுமா தைரிய லட்சுமி இருக்குது, மற்ற 7 லட்சுமி ஓடி போகுதுமா அப்படின்றாங்க. அந்த அத்தி பலகையோ அல்லது வேங்க மரமோ சந்தனக்கட்டை ஏதாவது ஒரு பீஸ் வீட்டில் பூஜை ரூமில் வைங்க. அந்த லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிவிடும். அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்பும். அந்த வீட்டில் வியாதி வைக்க திருஷ்டி இதெல்லாம் வராது. படுத்திகிட்டே இருக்குமா குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை அப்படின்றாங்க, அதெல்லாம் சரியாயிடும். அன்பு தாய்மார்களே, திங்கக்கிழமையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் நகைக்கடைக்கு போனால் வெள்ளி புனல் தங்க புனல் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒரு 300 ரூபாய்க்கு அழகாக ஒரு ஜோடி தருவாங்க. அதை எடுத்துன்னு வந்து அந்த திங்கக்கிழமையில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், தாய்மார்கள், வியாபாரம் செய்கிறவங்க வாழ்க்கை லாபகரமாக இருக்கணும் இல்லை, அந்த திங்கக்கிழமையில் அந்த விநாயகருக்கு அந்த பூனல் சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு 51 ரூபா தட்டில் போட்டுவாங்க. தங்க பூனலாப்பா, எங்கேப்பா போகிறது, தங்கம் எவையை தொடர மாதிரி போகுது. அதாவது தங்க முலாம் பூசண பூனலே விற்கிறாங்க, வெள்ளி முலாம் பூசண பூனலே விற்கிறாங்க. அதை கேட்டு வாங்கணும், விசாரித்து அதை வாங்கினீங்கன்னா அதை பெருமானுக்கு விநாயகருக்கு சாத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் லாபம் என்பது தொழிலில் பெருக ஆரம்பித்து விடும். தென் திசை பார்த்த உற்சவர் அணிந்த மாலையை எடுத்துன்னு வந்து வீட்டு வாசலில் கட்டுங்க. வியாபாரம் சரியில்லை தாய், வீட்டில் பணமும் தங்க மாட்டேங்குது, உத்தியோகத்துலேயும் நிம்மதி இல்லை, அப்படி கவலையாக இருப்பாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து உற்சவருக்கு 2 மாலை வாங்கி போய் சுவாமிக்கு போட்டு தென் திசை பார்த்து இருக்கும் கோவிலில் அர்ச்சகரை அழைச்சும் போய் அந்த கதவை திறக்க சொல்லி உற்சவருக்கு அந்த மாலையெல்லாம் கொடுங்க, போட்டு ஒரு தீபாராதனை பண்ணி 101 ரூபா தட்டில் போட்டு அந்த சுவாமி அணிந்த ஒரு மாலையை கேட்டு வாங்கி போய் வீட்டில் வாசலில் கட்டுங்க. அந்த இடத்துல வியாபாரமும் சரியாய் வளர்ச்சி வரும். அந்த வீட்டில் கெட்ட நேரம் ஆட்டி படைக்குதுன்றீங்களா, அது கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். அதே சமயத்தில் இந்த தென் திசை பார்த்து வியாபாரமோ தென் திசை பார்த்தோ வீட்டு வாயிற்படி இருந்தால் இதை 6 மாதத்துக்கு ஒரு தடவை செய்தால் நல்லது. வீட்டில் சுபிட்சம், ஆனந்தம், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, சாவண்ணா, ராவண்ணா, மூவண்ணா, லாவண்ணா, தாவண்ணா இந்த எழுத்து முதல் எழுத்து பெயரில் இருக்கிறவங்க மந்திராலயம் ராகவேந்திரருடைய மிருத்யு அங்கே மந்திராலயத்தில் கிடைக்குது. ஒரு 10 ரூபா இருக்கும் அந்த பாக்கெட்டு. அந்த பிருந்தாவனம் மிருத்யு மண் பாக்கெட்டில் போட்டு ராகவேந்திரர் படம் போட்டு அந்த அந்த மிருத்யு அந்த மண் மந்திராலயத்தில் கிடைக்கும். அதை எப்படியாவது வர வைங்க. யாரெல்லாம் சாவண்ணா, அந்த சா என்ற முதல் எழுத்து, ராவண்ணா, ரா, மூவண்ணா, லாவண்ணா, தாவண்ணா இவங்க வாழ்க்கையில் பெரிய ஆட்கள் தான். அவங்க சொந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்க பாருங்க, கடவுள் கூட பயந்து ஓடி போடுறாப்பா அப்படின்றாங்க. வாய்மொழியில் சொல்லுவாங்க, கடவுளே பார்த்து பயப்படுவார்ப்பா உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா. ஆனால் வெளி உலகத்தில் நல்ல பேர் புகழ் எல்லாத்தையும் சாதிக்கிற எல்லாருக்கும் சொந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய ஒரு லட்சியம், நாம் அடைய வேண்டிய ஒரு முயற்சி, அந்த மிருத்யு எடுத்து வந்து வீட்டில் பூஜை ரூமில் வைங்க. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எல்லா தடைகளும் தகர்த்து ஆதவன் எப்படி புறப்பட்டு வர்றாரோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவீர்கள். வெற்றிப்படிகளை கடந்து வருவீங்க இனிமேல். அன்பு தாய்மார்களே, இந்த எழுத்துக்கள் உள்ளவர்களும் சரி, ஆங்கில தேதி 28, 26, 17, 8, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்க கூட அந்த ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் மிருத்யு மந்திராலயத்திலேருந்து வாங்கி வந்து வைங்க. அதாவது மற்றவங்களுக்கு அதிர்ஷ்டக்காரனாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரனாக இருக்கணும். அதை கண்டிப்பாக அம்பாள் திருப்பி கொடுத்துடுவா. அவசியம் செய்யுங்க தாய்மார்களே.
இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், அங்கேருந்து இறங்கி 3ஆம் நம்பர் செஞ்சி டவுன் பஸ் ஏறினீங்கன்னா அழகாக இங்கே வாசலில் சிப்காட் வளாகத்தில் தான் இருக்குது. இந்த ராஜராஜேஸ்வரி ஹைஸ்கூல் தான் இருக்குது. ஒரு 1000 பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும். இந்த பள்ளி வளாகத்தில் வாசல்லையே ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். இந்த அம்பாளுடைய அருள்வாக்கு பீடத்தில் ஒரு 1000 குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகள் மட்டுமே இங்கே படிக்கிறாங்க. அதனால் அன்பு தாய்மார்களே, அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் அருள்வாக்கு கேட்க வரலாம். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு வரணும். அம்மா ஒரு பக்கம் சென்னையில் இருக்கா, ஒரு பக்கம் பீடத்துக்கு வர்றாங்க. அதனால் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வரலாம் பீடத்துக்குன்னு கேட்டுக்கின்னுட்டு அனுமதி பெற்று வாருங்கள். அங்கே வனதுர்கை அருள்வாக்கு சொல்கிற மூலவராக இருக்கிறவர் ராஜராஜேஸ்வரி. அந்த வனதுர்கா சாந்தமாக அருள்வாக்கு சொல்கிறவர். பாண்டவர்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது கானகத்துக்கு வரும்பொழுது வனதுர்கையை வணங்கினாங்க, எல்லா சம்பத்தையும் பெற்றார்கள். அதே போல் ராமாயணத்தில் ராமபிரான் கானகத்துக்கு வரும்பொழுது முதல் வனதுர்கையை வணங்கினாங்க. அந்த வனதுர்கையினுடைய அனுகிரகம்தான் ராவணாதியர்கள்லாம் வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினாங்க. அப்படிப்பட்ட க்ஷேத்திரம், வந்து பார்வையிடு. அவளை நோக்கி ஒரு அடி வைக்கும் பொழுது உன்னை நோக்கி 100 அடி வைப்பாள் அம்பாள். அந்த அருள்வாக்கு கேட்குறதுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாருங்கள். அன்பு தாய்மார்களே, வியாழக்கிழமையில் சிவாலயத்திற்கு மிக முக்கியமாக அந்த சிவாலயங்களில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாதம் செய்து எடுத்து போய் எல்லோரும் கொடுங்க. வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை தான் வெடிக்குது, அது பெரிய பிரச்சனை ஆகிப்போகுது. ஒன்று எல்லாம் சம்பாதிக்குதுங்கம்மா, எதுவும் இன்னும் கல்யாணம் கார்த்திகாவில் நல்ல பெரிய பதவிக்கு போக மாட்டேங்குது. என்ன சம்பாதிச்சாலும் வாதாபி ஜீர்ணோபவான்னு எல்லாம் காலி ஆகி போகுது. யானை விளாம்பழம் சாப்பிடும், சாணத்தில் அந்த விளாம்பழம் முழுசாக வந்து விழும். அந்த விளாம்பழத்தை உடச்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, முழு பழமாக இருக்குதே, உடச்சி பார்த்தா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு பணக்காரனாக இருக்கே தவிர வீட்டில் ஏழ்மை ஆட்டி படைக்குது, பற்றாக்குறை. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சிவாலயங்களையோ கணபதியான இடத்துலையோ போயிட்டு அந்த எலுமிச்சம்பழம் சாதம் ஜனங்களுக்கெல்லாம் தர்மம் பண்ணுங்க. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும், அந்த திருஷ்டி நிவர்த்தி ஆகும். அந்த ஐஸ்வர்யம் வெளியவே இருக்கே, வாசலுக்கு வெளியே உள்ளார வரமாட்டேந்துமா, அந்த ஐஸ்வர்யம் உள்ளார வீட்டுக்கு வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விடும். ஒரு கப்பில் அழகாக ஒரு டப்பாவில் பண்ணி அழகாக பையில் போட்டுக்கோங்க. இறைவனை போய் வனம் வந்துட்டு கொடிமரத்தாண்டை வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு வாங்க. அந்த எலுமிச்சம்பழம் சாதம் வியாழக்கிழமையில் பண்ணணும். பிள்ளையார் கோவிலில் கூட செய்யலாம், அவசியம் செய்யுங்க தாய்மார்களே. தீராத பகை அகலும் இந்த எலுமிச்சம்பழம் சாதம் தர்மம் பண்ணும் பொழுது. 8 மாதங்களில் உங்களுடைய பொருளாதார கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகிவிடும். சுபம் நடக்க வேண்டும் நினைக்கிறீங்களே, அந்த எலுமிச்சம்பழ சாதம் தர்மம் பண்ணும்போது வியாழக்கிழமையில் அதை தர்மம் பண்ணும்போது சுபம் உடனடியாக ஏற்பாடாகும். பதவிக்காக காத்துருக்கிறவங்கெல்லாம் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு பதவி கிடைத்துவிடும், தொழில் அமைஞ்சிடும். அதனால் வியாழக்கிழமையில் எலுமிச்சம்பழம் சாதம் செய்து எடுத்து போய் தர்மம் பண்ணுங்க. அன்பு தாய்மார்களே, ஆடி மாதத்தில் குலதேவத தரிசனம், வருஷம் பூரா சம்பத்தோடு வாழ்வீங்க. ஆடி மாதத்தில் 108 சுமங்கலி தாம்பூலம் தருவதனால நித்திய சுமங்கலி பாக்கியம் உண்டாகும். அதே போல் வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள். பல ஆண்டுகளாக நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள்லாம் கைகூடி வரும். 108 தாம்பூலம் ஆடி மாதத்தில் தரணும். இந்த ஆடி மாதம் வர்றதுனால அவசியம் செய்யுங்க. அன்பு தாய்மார்களே, வியாழக்கிழமையில் பெருமாளை நேத்திர தரிசனம் செய்யுங்கள். குபேர சம்பத்து உண்டாகும். உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் விடைபெற்று விலகி போய்விடும். உடம்பெல்லாம் படுத்திகிட்டே இருக்குதுன்றீங்களே, ஒரு நியூஸ் பேப்பரை பரப்பி அது மேலே மணல் பரப்பி, பௌர்ணமி நிலவு மாதிரி மணலை பரப்பி அது மேலே ஏறி நின்று அதுக்கப்புறம் மணலை கோபுரமாக்கி ஒரு துளிப்புறம் கற்பூரம் ஏற்றுங்க. கற்பூரம் அணைந்தவுடனே அந்த பேப்பரோட மண்ணை எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க. உடம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள், மனசு சம்பந்தப்பட்ட கவலைகள், இதெல்லாம் நடக்கலை வீட்டிலேன்ற ஒரு வேதனைகள், இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு பீடத்துக்கு அருள்வாக்கு கேட்குறதும்
சென்னை மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரையிலும் சாயந்தரத்தில் வந்து தரிசனம், அருள்வாக்கு, ஜாதகம் பெறுவதும், அம்மாவை பார்க்குற ஒரு பாக்கியம். ராஜராஜேஸ்வரி அம்பாள் விக்கிரகமும் சென்னை மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் அம்பாளோடு வந்திருக்கு. நேரடியாக வந்து தரிசனம் செய்யலாம். இந்த நிகழ்ச்சியை எல்லாருக்கும் பகிர்ந்து அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் அந்த யூடியூப்பை எல்லாருக்கும் பகிருங்கள். க்ஷேமமாக இருக்கணும். சுபமஸ்து.